யாரை கேட்டு என்னோட பாட்டை உங்க படத்துல யூஸ் பண்ணீங்க அப்படின்னு கடுப்பான இசையமைப்பாளர். எந்த படத்துல என்ன பாட்டு, ஆக்சுவலி என்ன நடந்துச்சு? நான் உங்க தேவா. இதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இப்போ ரீசெண்டா அஜித் அவர்களோட நடிப்புல உருவான படம் தான் வந்து குட் பேட் அக்லி. அந்த படத்துல இசைஞானி இளையராஜா அவர்களோட ஒரு பாட்டு இல்ல 3 பாட்டை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இளமை இதோ இதோ, ஏஞ்சோடி மஞ்ச குருவி, ஒத்த ரூபாயும் தரேன் அப்படிங்கிற 3 பாட்டை வந்து அவரோட பெர்மிஷன் இல்லாம யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால இளையராஜா அவர்களோட தரப்புல இருந்து கேஸ் போட்டாங்க. அது மட்டும் இல்லாம நஷ்ட ஈடா 5 கோடி கூட கேட்டாங்க. நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடாம தடை கூட நடந்துச்சு. இப்போ இந்த குட் பேட் அக்லி படத்தை தொடர்ந்து பிரதீப் ரங்கநாதன் அவர்களோட நடிப்புல வெளிவந்த படம் தான் வந்து டியூட். இந்த படத்துல கருத்த மச்சான் அப்படிங்கிற பாட்டை வந்து அவரோட பெர்மிஷன் இல்லாம யூஸ் பண்ணதால இளையராஜா அவர்களோட தரப்புல இருந்து கேஸ் போட்டிருக்காங்க. இந்த பாட்டு சோசியல் மீடியால கூட பயங்கரமான வைரலா போச்சு. நான் ஒரு விஷயம் கேட்கிறேன், இளையராஜா அவர்களோட பாட்டை யூஸ் பண்ணாலே அவர் காப்பிரைட் இஷ்யூ பண்றாரு அப்படிங்கிறது தெரியுது. அப்புறம் ஏன் திருப்பி எல்லா படத்துலயும் இளையராஜா அவர்களோட பாட்டை யூஸ் பண்ணிட்டே இருக்கீங்க? இங்க திறமையான இசையமைப்பாளர்கள் யாருமே இல்லையா? ஒரு டைம் இன்டர்வியூல ஜிவி பிரகாஷ் அவர்கள் கூட ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. எதுக்காக பழைய பாட்டை வந்து இந்த புது படத்துல யூஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, எங்களுக்கு வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம்லாம் இல்லை, டைரக்டர் யூஸ் பண்ண சொல்றாங்க, அதனால நாங்க யூஸ் பண்றோம். என்னை பத்தி கேட்டா நான் வந்து இதுக்கு எப்பவுமே ஆப்போசிட்டா தான் இருப்பேன். ஏன்னா எங்க கிட்ட திறமை இருக்கு, நாங்க புதுசா எங்களால மியூசிக் போட முடியும், புதுசா ஒரு நல்ல ஒரு ஹிட்டான சாங்கை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வீரம் படத்துல ஒரு டைலாக் கூட இருக்கு, அவன் குடிச்சே பழகிட்டான், நாங்க கொடுத்தே பழகிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இளையராஜா அவர்களோட பாட்டை வந்து புது படத்துல யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அவரும் தொடர்ந்து கேஸ் கொடுத்துட்டே இருக்காரு. இது தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியல. இளையராஜா அவர்களை பத்தியும் இளையராஜா அவர்களோட பாட்டை தொடர்ந்து புது படத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்கிறத பத்தியும் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேறொரு வீடியோல வேறொரு கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.